அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு சுக்கிரன், 3இல் கேது, 9இல் ராகு, 10இல் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரய ராசியில் சூரியன், புதன் இருக்கிறார்கள். தங்கள் ராசியில் சுக்கிரன் 3இல் கேது இருப்பதால் மனதில் நினைத்ததெல்லாம் செயல் வடிவம் பெறும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர், நன்றாக பாராட்டப்படுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடங்களை நல்ல விலைக்கு விற்பீர்கள். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். தங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். தற்போது ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர். வெளியூர் தொடர்பு சம்பந்தமாக அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தாங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாராளமாக கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் எதிலும் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை எளிதாக முடித்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். தொழில் வளம் சிறக்கும். லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் நன்மை. சில அற்புதமான நன்மைகளை செய்யும். உங்களுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் தற்போது தங்களிடம் உறவு கொள்வர். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறும். தெய்வீக பயணங்கள் செய்யும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து முன்னேறுவீர்கள். தனஸ்தானத்தில் குரு வர இருக்கிறார். உங்களுக்கு பெரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். ஜூன் 2ஆம் தேதி முதல் குரு சாதகமாக வருவதால் பண வரவில் ஏற்றம், மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். கேது பகவான் உங்கள் தொழிலில் புதுமைகளை செய்ய வைப்பார். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டு. பிள்ளைகள் வழியில் செலவு உண்டு. சுப செலவு, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ராசி அதிபதி புதன் விரயத்தில் சூரியனோடு இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. உஷ்ண வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். மூட்டு வலி பிரச்சனைகள் வரும். 9இல் ராகு, தந்தையாரோடு பிரச்சனைகள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.